இயற்கணிதம், இருபடிச் சமன்பாடுகளின் வரைபடங்கள், தின வாழ்க்கைச் சிக்கல்கள் பயிற்சி. அல்ஜீப்ரா, கிராஃப் ஆஃப் குவாட்ரடிக் இக்குவேஷன்ஸ், டெய்லி லைஃப் ப்ராப்ளம்ஸ் எக்ஸசைஸ். முதல் வினா, கொடுக்கப்பட்ட இருபடிச் சமன்பாடுகளின் வரைபடம் வரைக. அவற்றின் தீர்வுகளின் தன்மையை கூறுக. வினாவை புரிதல், எக்ஸின் மதிப்பை கொடுத்து ஒய்யை காணல், புள்ளிகளை வரைபடத்தில் குறித்தல், வரைபடம் வரைந்து தீர்வுகளின் தன்மையை கூறல், விடை பகர்தல். முதல் சப்டிவிஷன் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 0. கொடுக்கப்பட்ட சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 20 ஈக்குவல் டு 0. இதை y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 20 என எழுதுக. எக்ஸுக்கு மதிப்புகள் கொடுத்து ஒய்யின் மதிப்பை காண்க. தனித்தனியாகவோ அல்லது அட்டவணை முறையிலோ மதிப்பை காணலாம். தனித்தனியாக காணும் முறைகளை இப்ப பார்க்க போறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5 எனில் ஒய்யின் மதிப்பு, அங்க சமன்பாடுல எக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் -5 பிரதியிடுங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா -5 ஸ்கொயர், -9xக்கு பதிலா -9 இன்டூ -5 பிளஸ் 20 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 25 பிளஸ் 45 பிளஸ் 20 ஈக்குவல் டு 90. இதே மாதிரி x இஸ் ஈக்குவல் டு -4 போடும்போது ஒய்யின் மதிப்பு என்னவா இருக்கும்னா 72 இருக்கும். அதாவது x வர வேண்டிய இடங்களில் எல்லாம் நாம -4 சப்ஸ்டிடியூட் பண்றோம். x இஸ் ஈக்குவல் டு -3 எனும்போது ஒய்யின் மதிப்பு 56. x இஸ் ஈக்குவல் டு -2 எனும்போது ஒய்யின் மதிப்பு 42. x இஸ் ஈக்குவல் டு -1 எனும்போது ஒய்யின் மதிப்பு 30. x இஸ் ஈக்குவல் டு 0 எனும்போது ஒய்யின் மதிப்பு 20. இதே மாதிரி x இஸ் ஈக்குவல் டு 1, y 12, x 2, y 6, x 3, y 2, x 4, y 0, x 5, y 0, x 6, y 2. இதை அட்டவணைப்படுத்திடுங்க. ஒரு கிடைமட்ட அட்டவணையை வரைஞ்சு x மதிப்புகள் மேலையும் y மதிப்புகள் கீழையும் வர்ற மாதிரி எழுதிட்டு இதை ஆர்டர் பேர்ஸா மாத்திக்கோங்க. -5, 90, -4, 72, -3, 56. ஸோ இந்த புள்ளிகளை நாம வரைபடத்தில் வரைய போறோம். எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஓரலகு, ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் 10 அலகுன்னு வச்சுக்கிறோம். கொடுக்கப்பட்ட புள்ளிகளை பிளாட் பண்ணுங்க. -5, 90, -4, 72, -3, 56, -2, 42, -1, 30, 0, 20, 1, 12, 2, 6, 3, 2, 4, 0, 5, 0, 6, 2. இந்த கிராஃபை பிளாட் பண்ண பின்னாடி ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங்ல எல்லா புள்ளிகளையும் அழகா கனெக்ட் பண்றோம். இந்த கனெக்டட் லைன் கர்வ் தான் நமக்கு தேவையான வரைபடம். ஸோ தீர்வுகளின் தன்மை என்ன? பரவளையம் எக்ஸ் அச்சை 4, 0, 5, 0 ஆகிய புள்ளிகளில் வெட்டுது இல்லையா? அப்ப இப்புள்ளிகளின் எக்ஸ் ஆயத்தொலைவுகள் 4, 5. அதாவது இந்த சமன்பாட்டுக்கான தீர்வு 4 மற்றும் 5 ஆகும். இங்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 20 ஈக்குவல் டு 0 என்ற இருபடி சமன்பாடு எக்ஸ் அச்சை இருவேறு புள்ளிகளில் வெட்டுகிறது. எனவே இருபடி சமன்பாடுகளின் மூலங்கள் இரு சமமற்ற மெய்யெண்களாக இருக்கின்றன. அதாவது மூலங்கள்
மெய் மற்றும் சமம் அல்ல. புரிஞ்சுக்கிட்டோமா? செகண்ட் சப்டிவிஷன். x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. கொடுக்கப்பட்ட சமன்பாடு என்ன? x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இதனை நாம y இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 என எழுதலாம். xக்கு மதிப்புகளை கொடுத்து yயின் மதிப்பை நாம கண்டுபிடிக்க போறோம். தனித்தனியாகவோ அல்லது அட்டவணை முறையிலோ மதிப்பை காணலாம். தனித்தனியாக காணும் முறைகளை இப்ப பார்க்க போறோம். x இஸ் ஈக்குவல் டு -3ன்னு yல பிரதியிடுறோம். x வர்ற எல்லா இடங்கள்லையும் -3 பிரதியிடுங்க. y இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயருக்கு பதிலா -3 ஸ்கொயர், -4xக்கு பதிலா -4 இன்ட்டு -3 +4 கான்ஸ்டன்ட்டை அப்படியே வச்சுக்கலாம். 9 + 12 + 4 25. இதே முறையில் x இஸ் ஈக்குவல் டு -2 எனும்போது y மதிப்பு 16, x -1 எனும்போது y மதிப்பு 9, x இஸ் ஈக்குவல் டு 0 எனும்போது y மதிப்பு 4, x இஸ் ஈக்குவல் டு 1 எனும்போது y மதிப்பு 1, x 2 எனும்போது y மதிப்பு 0, 3 எனும்போது y மதிப்பு 1. இந்த 7 புள்ளிகளை நாம் அட்டவணைப்படுத்துகிறோம். கிடைமட்ட அட்டவணை வரைங்க. x மதிப்புகள் மேலையும் y மதிப்புகள் கீழையும் வர்ற மாதிரி எழுதிட்டு இதை ஆர்டர் பேர்ஸாக மாற்றிக்கோங்க. இப்போ நமக்கு கிடைக்கப்பெறும் புள்ளிகள் என்ன? -3, 25, -2, 16, -1, 9, 0, 4, 1, 1, 2, 0 மற்றும் 3, 1. இந்த புள்ளிகளை வரைபடத்தாளில் அதாவது கிராஃப் ஷீட்டில் குறிக்கணும். அளவு திட்டத்தில் x அச்சில் 1 சென்டிமீட்டர் ஓரலகு, y அச்சில் 1 சென்டிமீட்டர் 5 அலகு. இப்போ இந்த புள்ளிகளை நான் இங்கே பிளாட் பண்ணுறேன். இந்த கிராஃபை பிளாட் பண்ண பின்னாடி ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங்கில் எல்லா புள்ளிகளையும் அழகாக கனெக்ட் பண்ணுறோம். நமக்கு கிடைக்கிறது ஒரு பரவளையம். இந்த பரவளையம் தான் தேவையான பரவளையம். இது எக்ஸ் அச்சில் எங்கே வெட்டுதுன்னு பாருங்க. 2 அந்த இடத்துல வெட்டுது. அப்போ எக்ஸினுடைய தீர்வு 2 மட்டும்தான். தீர்வுகளின் தன்மை காணல். பரவளையம் எக்ஸ் அச்சை 2, 0 என்ற புள்ளியில் மட்டும் வெட்டுகிறது. இப்புள்ளியில் எக்ஸின் ஆயத்தொலைவு 2. இங்கு x ஸ்கொயர் -4x + 4 = 0 என்ற இருபடி சமன்பாடு x அச்சை ஒரே ஒரு புள்ளியில் மட்டுமே வெட்டுகிறது. இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமமான தீர்வுகளாக கருதப்படுகிறது. மூன்றாவது சப்டிவிஷன். x ஸ்கொயர் + x + 7 = 0. கொடுக்கப்பட்ட சமன்பாடு என்ன? x ஸ்கொயர் + x + 7 = 0. இதனை y = x ஸ்கொயர் + x + 7 என எழுத முடியும். xக்கு மதிப்புகள் கொடுத்து yயின் மதிப்பை காண்க. தனித்தனியாகவோ அல்லது அட்டவணை முறையிலோ மதிப்பை காணலாம். தனித்தனியாக காணும் முறைகளை இப்ப பார்க்க போறோம். x இஸ் ஈக்குவல் டு -3ன்னு yல பிரதியிடுறோம். x வர்ற எல்லா இடங்கள்லையும் -3 பிரதியிடுங்க. y இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயருக்கு பதிலாக -3 ஸ்கொயர், x வர இடத்துல -3, 7 அப்படியே எழுதிக்கிறோம். 9 -3 + 7 13. இதே முறையில் x இஸ் ஈக்குவல் டு -2 எனும்போது y மதிப்பு 9, x -1 எனும்போது y மதிப்பு 7, x இஸ் ஈக்குவல் டு 0 எனும்போது y மதிப்பு 7, x இஸ் ஈக்குவல் டு 1 எனும்போது y மதிப்பு 9, x 2 எனும்போது y மதிப்பு 13, x இஸ் ஈக்குவல் டு 3 எனில் y மதிப்பு 19. இதை நாம் அட்டவணையில் எழுதுகிறோம். கிடைமட்ட அட்டவணை வரைங்க. x மதிப்புகள் மேலையும் y மதிப்புகள் கீழையும் வர்ற மாதிரி எழுதிட்டு இங்கிருந்து நாம் குறிக்கும் புள்ளிகளை டினோட் பண்ணுறோம். -3, 13, -2, 9, -1, 7, 0, 7, 1, 9, 2, 13 மற்றும் 3, 19.
இதை வரைபடத்தாளில் நாம் வரையணும். ஸோ அளவு திட்டம் எழுதுகிறோம். எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஓரலகு, ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈரலகு. ஸோ இந்த புள்ளிகளை நாம் கிராஃப் ஷீட்டில் பிளாட் பண்ண போகிறோம். குறிக்கப்பட்ட புள்ளிகளை நாம் ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங்கில் இணைக்கிறோம். நமக்கு ஒரு பரவளையம் கிடைக்கிறது. இந்த பரவளையம் தான் தேவையான பரவளையம் அல்லது வரைபடம். தீர்வுகளின் தன்மை காணல். சமன்பாடு x² + x + 7 = 0 என்ற இருபடி சமன்பாட்டின் பரவளையம் x அச்சை எந்த புள்ளியிலும் வெட்டவில்லை. எனவே இதற்கு x அச்சில் தீர்வுகள் இல்லை. எனவே கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாட்டிற்கு மெய் மூலங்கள் இல்லை அப்படின்னு நாம கன்க்ளூட் பண்ணலாம். புரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?